இருங்க இருங்க கேட்கல இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நேற்று காலையிலே போர் போட்டாங்கண்ணா. போட்டீங்களா? போட்டாச்சுண்ணா. என்னாச்சு? தண்ணி வந்துச்சுண்ணா. போர் போட்டு தண்ணி வந்துச்சுண்ணா. சொல்லவே இல்லை. அதான் நான் வேலை வச்சுருக்கிறேன். நைட்டு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படிங்களா? என்ன பிரதர் எத்தனை அடி போட்டீங்கன்னு தெரியல. இருங்க நான் பஸ் விட்டு இறங்கி கால் பண்ணுறேன். இருங்க. சரி நானும் வண்டியில் போயிட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி. என்னங்கண்ணா? என்ன ஆச்சுன்னு புரியலையே. இல்லை அது அம்மா அவங்க தான் முடியும், அண்ணன் மாமா தான் முடியும், இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு நான் சொன்ன. திங்கக்கிழமை காலையில் போட்டுடலாம் அப்படிங்க. திங்கக்கிழமை இல்லைண்ணா, நீங்கள் சொன்னீங்களே திங்கக்கிழமை காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே. சரி நான் திங்கக்கிழமை காலையில் போட்டுக்கலான் இருந்தேன். அப்புறம் இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க வரதுக்குள்ள. முடிவு பண்ணி அப்புறம் விடியக்கிழமை போட்டுடலாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு விடியக்கிழமை போட்டாங்க. என்னண்ணா? என்னைக்கு போட்டீங்க? விடிகாலம். நேற்று விடிகாலம். நேற்று விடிகாலமா? நான் எப்போ பாயிண்ட் வச்சேன்? நீங்கள் காலையில் வச்சுட்டு போனீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. சொல்லுங்க. ஹலோ. நேற்று விடிகாலங்கண்ணா 5:30 மணிக்கு. நான் முந்தா நாள் காலையில் தானே வச்சுது. ஆமாம் முந்தா நாள். நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சுட்டு போனீங்களா? ஆமாம் வெள்ளிக்கிழமை வச்சுது. சனிக்கிழமை காலையில் விடிகாலம் போட்டு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு திடீர்னு இந்த தூக்கம் கட்டது அப்படியே கிழமை கூட மறக்குது. சரி நீங்கள் தூங்கி. சரி என்ன ஆச்சு? எத்தனை அடி போட்டீங்க? எத்தனை அடியில் தண்ணி கிடச்சிது? என்ன விஷயம்? எதில் போட்டீங்க? இல்லை அவங்க அந்த உங்கள் பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போனார்ல. ஆமாம் அந்த பாயிண்ட்லேயே போட்டாங்க. எத்தனை அடி தண்ணி கிடச்சிச்சு? 30 அடியில் தண்ணி வந்துச்சு. 30 தண்ணி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 30 அடியில் வந்துச்சு. அப்புறம் 180 அடியில் கொஞ்சம் அடுத்த ஊற்று கிடச்சிருக்க மாட்டேங்குது. அப்புறம் 300 சில்லறையில் வந்துச்சு. 300 சில்லறை எவ்வளோ வந்தது? 320 நினைக்கிறேன். அப்புறம் மொத்தமாக 400 அடி போட்டுக்கலாம் போதும் அப்படின்ட்டாங்க வீட்டில். அப்புறம் ஃபைனலாக 440 அடி போட்டுருது. தண்ணி எவ்வளோ கிடச்சிது? தண்ணிங்களா? ஒரு 2 இன்ச் தண்ணி பக்கமாக வர மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல சந்தோஷம். குறை தீர்ந்துதுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொல்லவே இல்லையா விடுவோம் எனக்கு. சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே இருக்க வேலை இன்னைக்கு விஓ வர சொன்னாங்க. அங்கேயும் நனைஞ்சிட்டு இருந்தேன்னா எனக்கு அதே சரி உங்களுக்கு பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நான் கூப்பிடலான்னு நைட்டு கூப்பிடலான் இருந்தேன். நீங்களே கூப்பிட்டு இல்லையான்னு கேட்கலான்னு ஃபோன் அடிக்கிறேன். நீங்கள் ஓட்டிட்டுன்றீங்க. சரி சரி பரவாயில்ல. எப்படி இருக்குது பார்க்கலாம். சரி நான் அனுப்புகிறேன். வீடியோ அனுப்புங்க. அனுப்பிடுங்க. உங்களுக்கு போர்வெல் அனுப்பிடுங்க பாருங்க. அனுப்புங்க. தண்ணி நம்ம பாயிண்ட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் தானே வித்தியாசம். ஆமாண்ணா உங்கள் பாயிண்ட்லாம் போடலான்ட்டு இருந்தேன். ஆமாம் அவங்க எங்கே போட்டாலும் முடியும் ஜஸ்ட்டில். என்னண்ணா? அது எங்கே போட்டாலும் ஜஸ்ட்டில் தான் வரும். இன்னும் கொஞ்சம் அதில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு என் மனசுக்கு தோணுச்சு. இல்லை அதே இடம் தான், கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். உள்மட்டம் தான் மாறும், மற்றபடி மேலெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ மாறாது சீக்கிரமா. அதான் மேல் மட்டம் மாறாதுன்னா உள்மட்டத்தில் இன்னும் ஊற்றி நீங்கள் சொல்கிற இடத்துல இருந்திருக்குங்களா அதிகமாக இருக்கு தண்ணி. என்னண்ணா? நான் தண்ணி எத்தனை அடி சொல்லியிருந்தேன் அதில்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 சில்லறைல வரும், அதுக்கப்புறம் 380 வரும் அப்படின்னீங்க. 340 சம்திங் வரும். நீங்கள் ஒரு 550 போட்டுங்க அப்படின்னீங்க. நாங்கள் நான் சொன்னதுனால தான் நான் 40 தேதி போட்டாங்க. இல்லைன்னா 400 பாட்டிருப்போம் போதும் அப்படின்னு. சரி சரி வீடியோ அனுப்புங்க. வீடியோ போட்டுங்களா? உங்களுக்கு போட்டுட்டேன். நான் வீடியோ சேனலில் போட்டு விட்டுங்களா? இந்த வீடியோங்களா? போட்டு விடுங்கண்ணா. போட்டு விடுங்க.
சரிங்கண்ணா போட்டுக்கலாம், கதெல்லாம் போட்டுக்கலாம். சரி சரி. சரி வாங்க போட்டுக்கலாம். நாளைக்கு 10 மணிக்குங்களா? சரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அங்கே வாங்க. குச்சி எதுனா எடுத்துங்க, கட் பண்ணிங்க.